ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம காலிஃப்ளவரில் தாங்க செய்ய போகிறோம். காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா குறைந்த மாவுச்சத்து தாங்க இருக்குது. இது உடம்பு குறைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்னே சொல்லலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் செம்ம காம்பினேஷனுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கிறேங்க. இதில் அதிகமான நார் சத்து இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்லாங்க. இப்போ காலிஃப்ளவரில் சூப்பரான ஒரு கறி செஞ்சிடலாங்க. முதல்ல நம்ம இட்லி பாத்திரத்தில் இது போல் காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாங்க. தயவு செய்து குக்கர்லாம் வேக வைக்காதீங்க. அதில் வைக்கிறதுனால நம்ம சத்துக்கள்லாம் வீணாயிரும். கூடுதலாக தண்ணியிலலாம் வேக வச்சிங்கன்னா அவரோட சத்துக்கள் முழுமையாக போயிடும். அது போல் செய்யாமல் இது போல் இட்லி பாத்திரத்தில் நம்ம ஸ்டீம் பண்ணி வேக வச்சிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. ஒரு பூண்டு, 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். தேவையான சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பொடுசாக இறக்கிக்குங்க. தக்காளி துண்டு துண்டாக இறக்கிக்குங்க. கூடுதலாக பூண்டு தோலோடய உரிச்சு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் சூப்பராக வந்துருச்சுங்க. இது போல் மல்லிகைப்பூ மேலே பூ பூத்துருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் தனியாக எடுத்து வச்சிடலாங்க.